ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் மனுஷன் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வராங்க. அப்படி பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் ஒரு சர்ப்ரைஸ் நம்ம இலக்கியாவுக்கு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதை வீட்டில் யார்கிட்ட சொல்கிறது இலக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி என்னடா சர்ப்ரைஸ்ன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வீடியோவை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டே வராங்க. கூப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த பைரவி ஆள் இருக்காங்க. இன்னும் கௌதம் ரொம்ப நாள் கழிச்சு என்னை அம்மா அம்மான்னு இவ்வளோ பாசமாக கூப்பிட்டு வரேன் என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆனந்தத்தோட சந்தோஷத்தோடு கேட்ட இந்த பைரவிக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக்குங்க. நம்ம இலக்கியா சொன்னதை கேட்டு அப்படின்னடா நம்ம இலக்கியா சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அம்மான்னு கொடுத்து உங்களை அவ்வளோ பாசமாக ஒன்றும் கூப்பிடல, அவர் ஜானகி அம்பத்தியே தான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா அவளுக்கு மூக்கு ஒடிஞ்சு ரத்தம் குறையாதாங்க ஆகிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜானகி சாமி கும்பிட்டு பார்த்திங்கன்னா இரு கௌதம் அப்படின்ட்டு வர்றாங்க. வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கௌதம் என்னதான் கூப்பிட்டியா, என்னதான் அம்மான்னு கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே பாசத்தோடு நம்மளுடைய கௌதம் பார்க்குறாங்க. நீங்கள் தானே என்னோடைய அம்மா, நான் உங்களை தானே அம்மானு கூப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய பயிரி பார்த்திங்கன்னா அதுக்கு இதெல்லாம் ஒரு இதை பொழப்பு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானகி அம்மா பெத்த அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா, அந்த உண்மை தெரிஞ்சுன்னா என் மேலே இதே பாசத்தை வச்சிருப்பேன்னு தெரியலையே கௌதம், எனக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது. இப்போ அம்மா அம்மானு ஒரு அதுக்கப்புறம் என்னை யார் நீ தெரியாத மாதிரி நடந்துவேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் ரேவதி உன்னுடைய அம்மான்றதை சொல்லாத மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி கௌதம் எதுக்காக என்ன கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா கேட்குறாங்க. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. உனக்காக நான் கடையெல்லாம் தேடி தேடி இறங்கி ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை மறக்காத நீ வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சொல்கிறாங்க. என்ன கௌதம் அம்மா மேலே இவ்வளோ பாசம், அப்படி என்ன கிஃப்ட்டு என்ன இருக்குது, ஏன் எனக்கெல்லாம் எதுவும் கிஃப்ட்டு தர மாட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய ஒரு பக்கம் இந்த பைரவி ஒரு பக்கம் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா தன்னால் ஒழுங்காக நடந்தீங்களான்னு உங்களுக்கே கிஃப்ட்டு நான் தருவேன். இலக்கியா உனக்கு கூடிய சீக்கிரம் வேறு ஒரு கிஃப்ட்டு காத்திருக்கு. தைரியமாக நீங்கள் என்கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாத ஒழுங்காக நடந்துக்கிட்டீங்களன்னா உங்களுக்கு நானே செய்ய வேண்டியதை செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த பைரவியோட மூக்கை உடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி என்னடா கிஃப்ட் அதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செயினுங்க, அந்த கோல்டு செயின். அந்த செயினுக்குள்ளே தான் நம்மளுடைய கௌதம் சார் வச்சிருக்காரு சர்ப்ரைஸ். வரப்போகிற எபிசோட் இதான் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கலாம் லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.